உசைனி வந்து அம்மாக்கெல்லாம் இன்னைக்கே சைன் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு நான் ஐசியூக்கு போறேன். பட் டாக்டர் சொல்லிட்டாங்க கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம், இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லைன்னா லிவர் அப்செட் ஆகலாம், எனி டைம் என்னன்னா ஆகலாம். ஏன்னா பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கலா. பட் அது எனக்கு ஒரு ஆசை, இதுதான் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை இருந்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். உசைனி அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன அறியாம அது நான் ரொம்ப பயங்கரமா உசைனிட்டு பிடிச்சது என்னன்னா ரொம்ப தைரியம். அப்பவே வந்து ஏதாவது சாதிக்கணும் 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 ஒரு வெறி இருந்துட்டே இருந்தது அந்த வயசுலயே. பட் லாஸ்ட்ல வந்து நான் ரொம்ப நேரம் பேசினது வந்து காத்து வாக்குல 2 காதல்ல வந்து நான் நடிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 2 hours நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தேன். மேரேஜ் லைஃப் அவ்வளவு சரியா இல்ல, குழந்தையும் கிடையாது. அதனாலதான் ஸ்டூடெண்ட தன் குழந்தையாவே எடுத்து, அதுதான் அந்த மனிதர். உதவி ஹெல்ப்னு ஒண்ணு கேட்டானா வரக்கூடியவர் தான் உசைனி. ரைட் லெஃப்ட் அந்த டைம்ல நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது, நான் தனியா இருக்கும் போது எனக்கு உறுதுணையா ஒரு பிரதராவும் ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்தவங்க உசைனி தான். உசைனி மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ, வார்த்தைகள் இல்ல. நடிகரும் கராத்தே மாஸ்டரா அந்த உசேன் அவர்களுடைய மறைவு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய நீங்கா துயரமா தான் இருக்கு. அவர் வந்து நான் போறதுக்கு ரெடி, நான் ப்ரிப்பேர்டுன்னு அவர் சொன்னாலும் நம்ம யாருமே வந்து தயாரா இல்லை. ஸோ அவரோட நினைவுகளை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட கலா மாஸ்டர் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அண்ட் எங்களுக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ட்டு. ஏன்னா நாங்கள் உங்களை பார்த்தோம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி ஒரு மனுஷன் வந்து அவரோட அந்த கடைசி நாட்கள்ல கூட ரொம்ப போல்டா இருந்து மியூசிக்கெல்லாம் வாசிச்சு அவரை பார்க்கும்பொழுது நாங்கள் எல்லாருமே வியந்துட்டோம். ஸோ உங்களுக்கும் அவருக்குள்ள அந்த பாண்ட் அண்ட் அவரை பத்தி நீங்க சொல்லுங்க மேம். ஆக்சுவலி 3 பேர் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதும் ஆஸ் அ மாஸ்டர் ஆற டைம், அப்ப அசிஸ்டண்டா இருக்கும் போது தான் டான்ஸ் கிளாஸ் சினிமாட்டிக் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதும் எஸ் ஜானகி சன் முரளி, ராம்கி, உசைனி இவங்கதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. வந்து என்ன பார்த்த உடனே திரும்பிட்டாங்க. ஏன்னா என்னடா ஸ்கர்ட் போட்ட பொண்ணு சொல்லி கொடுக்குது வரலன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரகுமா சொன்னாங்க, இல்ல என் மச்சினிச்சி தான் ரொம்ப நல்லா எடுப்பா கிளாஸ்ன்னு, அப்படி வந்து ஜாயின் பண்ண. உசைனி எப்படி ஜாயின் பண்ணாருன்னா, புன்னகை மன்னன்ல அவர் செலக்ட் ஆயிருந்தார் அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு புன்னகை மன்னன் செலக்ட் ஆனதுனால பாலச்சந்தர் சார் வந்து அனுப்பிச்சிருந்தாரு, டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வா ரகு மாஸ்டருக்கு. அப்ப நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்படிதான் நாங்க வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். ஆனா ஆடவே மாட்டாரு அவர். அப்படியே சைலண்டா இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போய் நின்னுடுவாரு. டான்ஸ் பண்ணவே மாட்டாரு எப்பயுமே. ஆனா இஸ் எக்ஸலன்ட், நல்லா வரைவார். அந்த மாதிரிதான் நல்ல. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட தங்கச்சின்னு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இல்ல டான்ஸ் கிளாஸ் டீச்சரா எடுத்துட்டாங்கன்னா அப்படி நம்ம கலா சொல்லக்கூடாது, மாஸ்டர் கூப்பிடணும், இப்படி எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க அவங்க. பட் நான் டான்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் அந்த டைம்ல நான் மாஸ்டர், நான் சொல்லி கொடுக்கதான் நீங்க ஆடணும் அப்படி இருப்பேன். பட் த வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது எனக்கு வந்து ஒரு பிரதர் இல்லாத இடத்துல 3 பேருமே எனக்கு வந்து ரொம்ப அட்வைசரா இருந்தாங்க. சின்ன வயசு பொண்ணு கூட பார்க்காம எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னோட டான்ஸ்னா 3 பேர் வந்து உட்காந்து டான்ஸ் பார்ப்பாங்க என்னோட ஸ்டைல. அப்படி இருந்த உசைனி எங்களுக்கு வந்து, நான் சப்போஸ் முடிஞ்சிச்சு, அப்பெல்லாம் எனக்கு கார் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் நான் வந்து நடந்து போய் தான் டான்ஸ் கிளாஸ் எடுப்பேன், இல்ல ரிக்ஷால போய் தான் டான்ஸ் கிளாஸ்க்காக. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டான்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது திடீர்னு எனக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் இடம் கொடுக்கல. வேற இடத்துல பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாது. ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தவங்க. திடீர்னு அப்ப வந்து சவுத் போக் ரோட்ல வந்து கேரளா அசோசியேஷன் ஒரு இடத்துல வந்து நான் வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கும் போதும் என்னை நம்பி இந்த 3 பேர் என்னை கூட்டிட்டு வந்து, நீ நடத்து கிளாஸ், நாங்க இருக்கோம் உனக்கு துணையா சொல்லிட்டு இந்த 3 பேர் எனக்கு ஒரு துணையா இருந்தாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. அப்படி ஒரு சிஸ்டர் மாதிரி என்னை டேக் கேர் பண்ணாங்க. அந்த மாதிரி உசைனி வந்து அந்த அளவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எங்க அக்கா தோசை போட்டு கொடுப்பா, தோசை சாப்பிட்டுட்டு வரைஞ்சு கொடுத்து அழகா வரைஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு உசைனிட்டு பிடிச்சது என்னன்னா ரொம்ப தைரியம். அப்பவே வந்து ஏதாவது சாதிக்கணும் 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 ஒரு வெறி இருந்துட்டே இருந்தது அந்த வயசுலயே. அவரு நான் வந்து அக்காலா நான் எரிய வச்சுக்க போறேன்னு சொல்லுவாரு. நான் சொன்னேன், உசைனி அதெல்லாம் பண்ணாதீங்க உசைனின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்க போங்க சொல்ல, இல்ல உசைனி நீ வா போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருந்தது. எப்பயாவது போன் கால்ல பேசுவேன், எப்பயாவது ரேரு. அப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாரு, இன்னைக்கு நான் இது பண்ண போறேன், எனக்கு கையில வந்து கார் ஏற போகுது, நான் அது பண்ண போறேன். நான் சொன்ன ரிஸ்க் எடுக்காத உசைனி, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப எப்பயாவது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு. பட் லாஸ்ட்ல வந்து நான் ரொம்ப நேரம் பேசினது வந்து காத்து வாக்குல 2 காதல்ல வந்து நான் நடிச்சிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் நடிச்சிருந்தேன், உசைனியும் நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல உசைனியை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கிளம்பி, சின்ன உசைனி இங்க எனக்கு தெரியாது உசைனி நடிக்கிறது.
2 பேரும் உட்கார்ந்து பேசுறோம். நீங்க நம்ப மாட்டீங்க. நைட்டு கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்ல கலா, அப்படி பிரதரா இருந்து ரொம்ப அட்வைசரா இருந்தாரு. "நீ இப்படி பண்ணு. நீ தைரியமா பண்ணு கலா. நான் சப்போர்ட் பண்றேன்." அந்த மாரி ஒரு 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 தைரியம் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உசைனிட்ட இருந்து பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம உண்மைய ஒத்துக்கணும். யார்ட்ட நம்ம கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல ஃபங்ஷன்ல மீட் பண்ணேன். அப்ப வந்து, "ஹாய் உசைனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" எல்லாம் நல்லா. பட் உசைனி வந்து என்னோட Facebookல அப்டேட்ல இருந்துகிட்டே இருப்பாரு. திடீர்னு வந்து உசைனி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போதும், என்னடா ஹாஸ்பிட்டல்? அப்புறம் பார்த்தா பிளட் கேன்சர்ன்னு சொன்னோனே ரொம்ப பயந்துட்டு 2 வாட்டி கால் பண்ணேன். கால் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. என்னடா ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது? ஒண்ணுமே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஃபோன் பண்ணும்போது கால் எடுத்தாரு. "இல்ல கலா, இந்த மாரி." "என்ன ஹுசைன் இப்படி சொல்றீங்கன்னு?" அழுதுட்டேன். கலா அழக்கூடாது. இதெல்லாம் போல்டா இருக்கணும். வீரனுக்கு எப்பயுமே வீரமா தான் இருக்கணும்." அப்படி இப்படி நான் சொன்னேன், "உனக்கு இருக்கு அந்த தைரியம். எனக்கு இல்ல உசைனி. நான் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறேன்." அப்படின்னா, சரி நாளைக்கு வா கலா" அப்படின்னு சொன்னாங்க. சரி காலையில போலான்றதுக்குள்ள அவங்க சொன்னாங்க, "இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். வர வேண்டாம்." அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டாரு உசைன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. என்னடா உசைனிய பார்க்க முடியல. ஆனா டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த கமனான்னு ஒரு பொண்ணுகிட்ட நான் டெய்லி ஃபோன் பண்ணி ஹவ் பிஸி, ஹவ் பிஸி. சப்போஸ் உசைனி எடுத்தாருன்னா உசைனிட்ட பேசுவேன். "உசைனி எப்படி இருக்கு உசைனி?" அப்படின்னா, ஓகே கலா நல்லா தான் இருக்கு" அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒரு WhatsApp, Facebookல வந்து அந்த ராமச்சந்திரா மேட்டர் பேசும்போது, நான் வந்து ராமச்சந்திராக்கு அப்டேட் பண்ணி, உசைனி வந்து, "ஆமாக்கெல்லாம் இன்னைக்கே சைன் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு நான் ஐசியூக்கு போறேன். பட் டாக்டர் சொல்லிட்டாங்க, கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம், இல்லன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லன்னா லிவர் அப்செட் ஆகலாம். எனி டைம் என்னன்னா ஆகலாம். ஏன்னா பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கலா. பட் அத எடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல." "என்ன உசைன் இவ்ளோ தைரியமா பேசுற?" அப்படின்னா, "எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கலா. எனக்கு ஒரு ஆசை இதுதான். எனக்கு இதெல்லாம் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை இருந்ததுன்னு" ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. அப்புறம் கால் போட்டு டாக்டர் பாலாசிங்கோட கனெக்ட் பண்ணிட்டு, "இல்ல சார் இன்னைக்கே வந்து நீங்க சைன் வாங்குங்க" அப்படி சொல்லி, திருப்பி ஃபோன் வரும்போது அவங்க வந்து திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது எடுக்க முடியாம, திருப்பி எனக்கு கால் போட்டு, திருப்பி உசைனிட்ட பேசி, அவங்கள வர சொன்னி சைன் பண்ணாங்க. அப்போ உசைனி சொன்னாரு என்கிட்ட ஒரு வார்த்தை, ஆம் "நாளைக்கு ஐசியூக்கு போறேன் கலா, 4 டேஸ். யாருமே என்ன வந்து பார்க்க முடியாது. ப்ரே பண்ணிக்கணும்." அப்ப நான் சொன்னேன், "உசைனி நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். நீ அதுல காதுல கேட்டுக்கோ உசைனி" சொல்லிட்டு வாராகியோட ஸ்லோகத்த நான் வந்து ஒரு 5 முறை காதுல சொல்லிக்கிட்டே இருந்தேன். சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க. உசைனி அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருந்தார். "சொல்லு கலா." ஆனா அவருக்கு ஆசை. வாழணும்னு ஆசை இருக்கு. வருவேன். நான் திரும்பி வருவேன். நான் இருக்கு. அவருக்கு ஆசை இருக்கு. நான் டெய்லி Facebook காலைல எந்திரிச்சு பார்க்கிறதே உசைனி எப்படி இருக்காரு? உசைனி எப்படி இருக்காரு? இன்னைக்கு காலையில பார்த்த உடனே என்னால மீதி வர முடியல. என்னனால ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தானே. கண்டிப்பா. யார் எல்லாரும் வந்துட்டு போனாலும், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், உறுதுணையா இருந்து, என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம, எனக்கு சப்போர்ட்டா இருந்து, எனக்கு அதாவது இப்ப என்ன யாராவது ஏதாவது பேசினா கூட, "என் தங்கச்சிய பத்தி பேசாத" அப்படின்னு சண்டைக்கு போவாரு. சோ அந்த மாரி ஒரு உசைனி வந்து இன்னைக்கு வந்து தவறிட்டாருன்னு சொல்லும்போதும், எனக்கு என்ன அறியாம அது நான் ரொம்ப பயங்கரமா அது வந்து நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அனுபவம் தெரிஞ்சா தான் தெரியும். இல்லன்னா தெரியாது அது. அவன் பேசின விதம், என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டரா என்ன ஃபாலோ பண்ணது. எனக்கு நெறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணது. "நீ பெரிய ஆளாகணும் கலா. நீ நீ பியூட்டிஃபுல் டான்சர். நீ பெரிய ஆளாகணும் கலான்னு" சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ண விஷயம். நான் ஆக்சுவலி அழக்கூடாது தான் போனேன். உசைனிய பார்த்த உடனே அந்த பழைய ஞாபகம் எல்லாமே அந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பேண்ட் டாப்ப போட்டுக்கிட்டு போய் டான்ஸ் கத்துக் குடுக்கும்போது, அந்த சின்ன பொண்ணு கூட பார்க்காம அவங்க வந்து என்கிட்ட கத்துக்கிட்ட விதம், என்ன அப்ரிஷியேட் பண்ண விதம், என்ன என்கரேஜ் பண்ண விதம், இதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்லும்பொழுது எங்களுக்கு எல்லாமே அவ்ளோ புரியுது மேம். ஏன்னா, ஒரு கஷ்டப்படுற அந்த ஒரு நேரத்துல, நீங்க ஆரம்ப காலத்துல உங்கள நம்பி ஒரு தோழனா, தோள் கொடுத்த ஒரு நபர் இன்னைக்கு இல்லன்னும்போது, அது தாங்க முடியாத ஒரு துயரம் தான். இந்த பிளட் கேன்சர் யாராலயா இவ்ளோ தைரியமா வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனா, ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவரு. எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசையா இருக்கு. இல்ல அவருடைய அந்த ஒரு பயம் அந்த மாரி ஏதாவது அவருக்கு இருந்துச்சா ஒரு சைட்ல? ஆக்சுவலி உசேனிக்கு பயமே தெரியாது. பயம்னா என்னன்னு மீனிங் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு வாட்டி டைம்ல சொல்லும்போது, "கலா நான் வந்து பத்த வச்சுக்க போறேன்." "பத்த வச்சுக்க போறியா உசேனி?" அப்படின்னு. "ஆமா பத்த வச்சுக்க போறேன். 30 செகண்ட்ஸ்க்கு நிக்க போறேன்." அப்படின்னு சொல்லும்போதே என்ன கூப்பிடும்போது நான் போய் பார்க்கல. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர். என்னைய பார்க்கறதுக்கு நீங்க வந்து போல்டா தான் பார்க்கலாம் தவிர, ஐ அம் வெரி சென்சிட்டிவ்.
நான் வரமாட்டேன்னு சொன்னார். திருப்பியும் ஒண்ணு பண்றேன்னு சொன்னாரு. அப்ப கை மேல கார் போகுது சொன்னார். நான் வந்து பார்க்க மாட்டேன் உசைனின்னு சொன்னேன். என்னால தாங்க முடியாது. எனக்கு இதெல்லாம் போணும்னு ஆசைப்பட்டேன். வேர்ல்டு சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் ஆனா பாத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. 1 மாசம் இருந்தா கூட நான் பாத்துருவேன். ஆனா இப்ப பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க பசங்க இதுல வந்து ஜெயிக்கணும், கோல்ட் மெடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பார்க்க முடியலையே நான் இது பண்ணேன். நெறைய விஷயங்கள் சொல்லும்போதும், ஒரு நல்ல மனிதருக்கு வந்து எப்படி இது திடீர்னு இப்படி ஆச்சு தெரியல. அண்ட் வந்து நெறைய விஷயங்கள் நீங்க அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஆனா எனக்கு நான் பேசும்போதும், வருவேன் கலா" அப்படிதான் சொன்னாரு என்கிட்ட. நெறைய வாழ்க்கையில சாதிக்கணும் ஆசை. ஆனா பட் அவர் என்னன்னா, சாவு தானே. சாவுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. தைரியம் ரொம்ப கட்ஸ் அப்பா! இந்த மாரி நான் ஒரு மனிதர பார்த்ததே கிடையாது. நான் சாகுறேன்னு தெரியட்டுமேன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், "உசைனி, நீ என்ன பேசுற உசைனி? நாங்கலாம் எவ்வளவு ஃபீல் பண்றோம்." அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது கலா. லைஃப்ல எல்லா மனுஷனுக்கும் சாவு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் போறேன். மரணத்தையும் தைரியமா எவ்ளோ ஃபைட் பண்ணாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. அப்பா ஃபர்ஸ்ட் டே ஆச்சு ஐசியூல இருந்து. அப்பா தப்பிச்சுட்டாரு பாரு. இன்னைக்கு நாள் தப்பிச்சது. நான் 3 நாளா அப்படி வேண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு 4வது நாளா, அப்பா கடவுளே இன்னைக்கு தானுன்னு காலையில எந்திரிக்கும்போது இந்த ரிசல்ட் பார்த்தோனே நான் ரொம்ப ஷாக் ஆயி, கமனான்னு அந்த பொண்ணுகிட்ட நான் அவ்ளோ அழுதேன். என்ன கமனா இப்படி ஆயிடுச்சுன்னு. அவளும் அந்த பொண்ணு அழுதுது. ஆனா அந்த பசங்களுடைய கஷ்டங்கள் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஆசைய நிறைவேறணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உசைனியுடைய ஆசைகள் நிறைவேறணும். எத்தன ஸ்டூடண்ட்ட உருவாக்கியிருக்காரு. 1 2 அவ்ளோ சிஷ்யர்கள உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து நானே நெறைய பார்த்துருக்கேன் நானு. நீங்க சொல்ற மாரி இன்னைக்கு அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு ஒரு பிள்ளைங்களா நின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவ்ளோ சொல்றாங்க. அவரோட ஆசைகள் அவ்ளோ இருக்கு. நாங்க கண்டிப்பா அவருக்காக ஜெயிச்சு குடுப்போன்ட்டு. இன்னைக்கு அவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளா இருக்காரு. பட் நீங்க அவர் கூட வந்து இவ்ளோ வருடங்கள் வந்திருக்கீங்கல்ல மேம். ஒரு கல்யாணமோ, இல்ல காதல், அவரோட வாழ்க்கையில பிள்ளைகள், அவரோட ஃபேமிலி பெர்சனல்ல வந்து எப்படி இருந்துச்சு? அவர் அந்த மாரி இல்ல ஏதாவது அவரு உங்கள்ட்ட வந்து எனக்கு பேசியிருக்காரா? அவரு வரும்போதே ஆக்சுவல் மேரேஜோட தான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போதே அவர் மேரிடு தான் அது. அதுக்கப்புறம் நாங்க பெர்சனல் கேட்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு மேரேஜ் லைஃப் அவ்வளோ சரியா இல்ல. குழந்தையும் கிடையாது. அதனால தான் ஸ்டூடண்ட்ட தன் குழந்தையாவே எடுத்துக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கூட எப்பயுமே ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. ஆண்களும், பெண்களும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பாடி கார்ட் மாரி அந்த குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து மத்தவங்கள குழந்தையா ஆக்கிட்டாரு. தனக்கு அப்ப அந்த கமனா இன்னொரு பொண்ணு இருக்கு பாருங்க. அது ஒரு தாய் மாரி 2 பேரும் உசேனிய பாத்துக்கிட்டாங்க பாருங்க. அது ஆ சொந்த குழந்தை கூட பண்ணுமான்னு தெரியாது. அந்த மாரி அந்த 2 பொண்ணுங்க பண்ண விஷயத்த நான் வந்து பாத்து ஷாக் ஆயி ஆச்சரியம். ஆனா அவங்க ஆசைப்படுறாங்க. அங்க வந்து ஜெயிக்கணும்னு. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா உசைனி வந்து ஆத்மா வந்து ஜெயிக்க வைக்காம போகாது. ஒரு கிளிய வச்சிருக்காரு. கிளி மேல அவ்வளவு பிரியம். டாக் வச்சிருக்காரு. டாக் மேல அவ்வளவு பிரியம். நீங்க எந்த டைம்ல "உசேனி எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு உசேனி நைட் வா" அப்படின்னா வந்து நிப்பாரு. அதுதான் அந்த மனிதர். உதவி உதவி ஹெல்ப்ன்னு ஒண்ணு கேட்டானா வரக்கூடியவர் தான் உசேனி. எல்லாம் சொல்லுவாரு, "நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் கலா. நான் யாருன்னு ஒரு பேர் வாங்கணும் கலா." அது எப்பயுமே சொல்லக்கூடியது உசைனிட்ட இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஒரு சிஸ்டர் இப்ப கூட இருக்காங்களே, அவர்னா ரொம்ப பிடிக்கும். அது மாரி அம்மானா ரொம்ப பிடிக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. அம்மாவுடைய முடிய கூட இன்னும் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு அம்மா மேல அவ்வளோ அன்பு தாசி. எப்பயுமே ஒரு பேரண்ட்ஸ் மேல அன்பா இருக்கிறவங்க வந்து எப்பயுமே அந்த பசங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. எப்பயுமே அந்த பாசமுள்ள இருக்கிற பேரண்ட்ஸ் அப்பா, அம்மா மேல இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. நெறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படும். உசைனியுடைய கேரக்டர் அதுதான். நெறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உங்கள வரைஞ்சு குடுப்பாரா உங்களோட ஃபோட்டோவெல்லாம்? எங்க டான்ஸ் பார்த்தா 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. எஸ். ஜானகி சன்னும், ராம்கி ஆடிட்டு இருப்பாங்க. உசேனிய பார்த்தா ஒளிஞ்சுகிட்டு இருப்பாரு. "கலா எனக்கெல்லாம் டான்ஸ் வராது கலா. போ கலா." "இல்ல உசேனி நீங்க ஆடுங்கன்னு" சொல்லும்போதும், சும்மா இருக்க மாட்டேன். கட 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 கடன்னு 2 நிமிஷத்துல எனக்கு வரைஞ்சு குடுப்பாரு. ஒரு பேப்பர் சாதாரண ஒரு பேப்பர், ஒரு தோசை போட்டு குடுக்குறதுக்குள்ள கட கட கடன்னு வரைஞ்சு குடுத்து இப்படி காமிப்பாரு. "இந்த பாரு வரைஞ்சுட்டேன் பாரு" அப்படின்னு. அவ்வளவு அழகா வரைவாரு. ஹி இஸ் வெரி வெரி டேலண்டட். ஹி நோ எவ்ரிதிங். நல்லா பாட்டு பாடுவாரு. நல்லா கிட்டார் வாசிப்பாரு. அண்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல சிலைகள் பண்ணுவாரு. ரீசென்ட்டா கூட பாலச்சந்தருடைய சிலைய அவரு தான் பண்ணாரு. அண்ட் எல்லா விஷயத்திலயும் தெரியாதது என்ன அப்படின்னா, எல்லாமே தெரியும் உசைனிக்கு. ரைட், லெஃப்ட் அந்த டைம்ல நான் அசிஸ்டன்டா இருக்கும்போது, நான் தனியா இருக்கும்போது, எனக்கு உறுதுணையா ஒரு பிரதராவும், ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்தவங்க உசைனி தான். மனிதர்கள்ட்ட காட்டக்கூடிய அன்பா இருந்தாலும், இந்த உலகத்துல வந்து இவ்ளோ அ ஒரு ஒரு விஷயத்தையும் புரிந்து, அவ்ளோ அன்பா வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லனாலும், அவரோட ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இன்னும் இன்னும் அவரோட செய்த அனைத்து விஷயங்களுக்கும் அவர் கண்டிப்பா வந்து அவரோட நினைவா வந்து கண்டிப்பா அவருக்கு பெருமை வந்து நம்ம செய்யணும். நாங்க கேட்ட உடனே எங்களுக்கும் வந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்காக நன்றி.
என்னோட உசைனிக்கு வந்து என்னுடைய பிரதரா, ஃப்ரெண்டா எல்லாத்துலயும் எனக்கு ஒரு இதா இருந்து, உசைனிக்கு குடுக்கலன்னா அது ஒரு இதாயிடும். அதனாலதான் நான் வந்து போற வழியில நிறுத்தி ஒரு இடத்துல நின்னுதான் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்ல உட்கார்ந்து தான் நான் பேசுறேன். ஏன்னா, என்னால அதுல மீற முடியல. சொன்ன உடனே, இல்லன்னா நான் வந்து வீட்ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ குடுத்துருப்பேன். வெரி சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் ஆல்வேஸ் உசைனி மிஸ் யூ, மிஸ் யூ, மிஸ் யூ வார்த்தைகள் இல்ல. அதாவது இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இருக்காரு உசைனியோட. ஆனா இல்லா டைம்ல, ஐயோ! நான் அந்த டைம்ல பேசாத விட்டுட்டேனே! இந்த டைம்ல பேசாத விட்டுட்டேனே! இப்ப என் மனசாட்சிகள் பல விஷயங்கள் குத்துது. பர்த்டேக்கு திடீர்னு நான் விஷ் பண்ணாம போயிடுவேன். என் பர்த்டேக்கு எப்பவுமே விஷ் பண்ணுவாரு. மெசேஜ் அனுப்பிச்சுடுவாரு உசைனி. ஏதாவது ஹெல்ப்னா கலா ஒரு ஸ்டூடண்ட் நல்ல டேலண்ட் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அதெல்லாம் மிஸ்ஸிங். பட் தைரியமான ஒரு வீர மகன் அப்படின்னா உசைனி தான் நான் சொல்லுவேன்.